மற்றும் திரு சுனா காளிதாஸ் மற்றும் ஆசிரியர்கள், ஏனைய சிறப்பு மற்றும் கௌரவ விருந்தினர்கள் இன்றைய போட்டியில் பங்கு பெற்றுகின்ற வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள். கீப்பர் கிரீன்ல நிக்கிறா. சார் அப்படியே வாங்க. ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் இல்லை மரமாக தான் இருக்கும். அடைப்பு வந்து தென்னை நல்லா வரும் சார். ஆஃபீஸாக பார்த்தீங்களா? வாங்க கிருஷ்ணா சார். அதில் இரு, அதில் போய் ரெண்டு டீமுக்கு நடுவில் இரு, அதில் போய் முன்னு போ. உங்களோட கீப்பரை பார்த்து போ. இங்கே போ, இங்கே இங்கே வாங்க. கை வருது உங்களோட கை. இன்னைக்கு வாங்க. வீராங்கனைகளை அறிமுகம் செய்த பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காட்சி உதைப்பந்தாட்ட போட்டியில் யாழ் புங்குடுதீவு மகா வித்தியாலய பெண்கள் அணியை எதிர்த்து யாழ் நாமாந்துறை
டீசல் டீசல் லோரி 对，你来来来，对。என்ன நாய்க்கு கட்டுற செய்யணும் அடப்பு ஜாம்பல் ஒரு வாழ் தண்ணில முழி சோடி
வெயிலுக்கான தான் நான் இல்லை இல்லைட கொண்ட கேமரா கிட்ட போட்டுருவேன். Campbell. ரெக்கார்டிங் போட்டு ரெடியில் இருக்கு பார்த்து நிப்பாட்டு. சரி Zoom menjadak ya? Zoom menjadak ya? Jadi ada terus record itu ada.
சத்யசீலன், சுதர்சன் ஆகிய நடுவர்களுக்கும் பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கபடி போட்டி காட்சி கபடி போட்டி போட்டியானது தயாராகி கொண்டிருக்கின்ற அதே வேளை இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து இந்த பாடசாலை மைதான சுற்றுமதிலை திறந்து வைத்த செல்ல வேண்டியிருப்பதன் காரணத்தால் இப்பொழுது பிரதம விருந்தினருக்கு பாடசாலை சமூகம் மற்றும் பிரான்சி ஒன்றியம் இணைந்து வழங்கும் ஞாபகார்த்த பரிசில் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இந்த பகுதியை நோக்கி திரும்பி அவருக்குரிய மாலை எமது பாடசாலையின் ஆசிரியர் சார்பில் அணிந்து கௌரவிக்கின்றார்கள். பிரான்சி ஒன்றியத்தின் சார்பில் மாலை அணிந்து கௌரவிக்கப்படும் அதேவேளை பாடசாலை முதல்வர் பொன்னாடை போட்டி இந்த மண்ணின் மைந்தர் திரு இளங்கோவன் அவர்களை கௌரவிக்கும் அதேவேளை பிரான்சி ஒன்றியம் மற்றும் பாடசாலை சமூக செயலாளர் ஆளுநர் அலுவலகம் வடமாகாணம் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பிப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். பாடசாலை சமூகம் மற்றும் பிரான்ஸ் ஒன்றியம் இந்த புகழ்தீவு மண்ணை சேர்ந்த மிக உயர் பதவி வகிக்கின்ற திரு இளங்கோவன் செயலாளர் ஆளுநர் அலுவலகம் வடமாகாணம் அவர்களுக்கு பாடசாலை முதல்வரும் பிரான்சி ஒன்றியத்தினரும் இணைந்து ஞாபகார்த்த பரிசு ஒன்றினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். திரு கணேசன் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை வலய கல்வி படிப்பாளர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் தற்போதைய வலய கல்வி படிப்பாளர் மதிப்புக்குரிய ஜான் குயின்டன்ஸ் அவர்களே மற்றும் கோட்டக்கல்வி படிப்பாளர் திரு சிவானந்தராஜா அவர்களே மற்றும் ஓய்வு நிலை பேராசிரியர் எங்கள் மதிப்புக்குரிய கோபாலன் அவர்களே மற்றும் கௌரவேந்திர வரிசையிலே உண்மையிலேயே எங்களுடைய இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களாகவும் இவர்களுக்கு இந்த பாடசாலையுடைய தொடர்ந்தும் அதனுடைய நலன்களை பேணி வருகின்ற வகையிலே பிரான்ஸ் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு சுப்பையா சபஸ்பர நிதி அவர்களே மற்றும் மக்கள் மன்ற உறுப்பினர் திரு ராசலிங்கம் தமிழ்மாறன் அவர்களே மற்றும் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய நலன் விரும்பியாக இருக்கின்ற தொடர்ந்தும் தங்கியிருந்து தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து செய்து வருகின்ற அறங்காவலர் வட இலங்கை சர்வோதயம் செல்வி போ ஜமுனானந்தேவி அவர்களே மற்றும் அபிவிருத்தி ஒன்றியத்துடைய பொருளாளர் திருமதி தனபாலன் சுலோசன் அவர்களே மற்றும் அன்னை திரேசா சமூக நலப்பணிமன்றத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற காளிதாஸ் அவர்களே மற்றும் பெரியோர்களே, கல்விசார் உத்தியோகத்தர்களே, அதிபர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே ஒரு சமுதாயபூர்வமாக இந்த தலைமுறையையும் தாண்டி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக இந்த விழாக்குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே உண்மையாக நான் கலந்து கொள்வதற்கு நான் மிகுந்த சந்தோஷமடைகின்ற வேளையிலே
என்னுடைய கடமை நிமித்தம் நான் திரும்பி செல்ல வேண்டிய இருக்கின்ற வகையிலே அதற்காக உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த விழாவிலே என்னை பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு குறிப்பான என்னுடைய நோக்கம் இங்கே இருந்தது. இந்த விழாவிற்கு அடிகோல் வகைத்திருந்த எங்களுடைய பழைய மாணவர்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்து எங்களுடைய வெளி நாடுகளிலே வசித்து வருகின்ற பொழுதிலும் கூட இந்த எங்களுடைய நலன்களிலே தங்களுடைய தொடர்ந்தும் அந்த கண்காணிப்பையும் உதவியையும் வழங்கி வர வேண்டுகின்ற அந்த அவர்களுக்கான நேரடியாக ஒரு பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை கருதி கொண்டே நான் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரும் விருப்பை கொண்டிருந்தேன். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறு துன்பங்களை சந்தித்திருந்த பொழுதிலும் கூட இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய காலங்களை நாங்கள் தொடக்கி இருக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய உதவிகள் என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக அவர்கள் கல்வி சார்ந்த வகையிலே வழங்கி வருகின்ற உதவிகள் என்பவை மிக பெருமதியானவை. ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சமுதாயத்திலே கல்வி என்பது அடிப்படையாக இருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குடும்ப நலன் சார்ந்த அனைவருமே சொல்வார்கள், நாங்கள் எந்த வளங்களை இழந்தாவது இந்த கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வி என்பது எவராலும் களப்பட முடியாத ஒரு சொத்தாக இருக்கிறது. அதனூடாக நிச்சயமாக எங்களுடைய சமூகம் நிவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்ற வகையிலே இந்த கல்விசார் உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே குறிப்பாக பல்வேறு சமூகம் சார்ந்த எங்களுடைய உள்ளீடுகளை பார்க்கின்ற பொழுது, பொதுவாக எங்களுடைய கல்வி சார்ந்துடைய வளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பகுதிக்கு குறிப்பாக நாங்கள் இந்த சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் முதற்கனுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆசிரியர் நியமனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது அவர்களுக்கான இடமாற்றங்களை கருதுகின்ற பொழுது நாங்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஒன்று, இவ்வாறான இடங்களுடைய பாடசாலைகளுக்கு அவர்களை நகர்த்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பகுதியிலே வந்து கடமைபுரிகின்ற ஆசிரியர்கள் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர்கள். அவருடைய பார்வையும் இந்த எங்களுக்கு உதவி செய்கிறவருடைய கருணை இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக கல்வி என்பதை சொல்வார்கள், உடலுட ஆரோக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே வெறும் வகுப்பறை என்பதை விட மைதானம் என்பதை ஒருவருடைய முழுமையாக ஆக்கும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக மாலை பொழுதுகளை நாங்கள் வயல்வெளிகளிலே நாங்கள் விளையாடிக் கொள்வதுண்டு. குறிப்பாக நாங்கள் விளையாடி செல்கின்ற பொழுது உதைபந்தாட்டம் முடிந்து நாங்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுது கத்தாழையையும் நாங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு போவோம். அவ்வாறாக சூழலில் நாங்கள் எங்களுடைய இந்த ஊரில் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். இங்கே நம்முடைய சுரேஷ் நாடாலிருந்து வந்திருக்கிறார். குறிப்பாக அவரும் நாங்கள் விளையாடி கொண்ட பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வீடுகளிலே நாங்கள் பேச்சுக்களை வாங்கி இருக்கிறோம். அந்த வரப்புகளில் இருந்தாலும் கூட எங்களுடைய காலங்களிலே குறிப்பாக மத்திய கல்லூரியிலே கூட தன்னுடைய விளையாட்டு அணியிலே பெற்றிருந்த ஒரு வீரனை நாங்கள் எங்களுடைய காலத்திலே கொண்டிருந்தோம். அவ்வாறு மட்டுமல்ல, குறிப்பாக எங்களுடைய ஊரினுடைய திருவிழா, விளையாட்டு திருவிழா நடக்கும். இதற்கு அப்பாலே இருக்கிற ஒரு மைதானத்திலே இந்த விளையாட்டு திருவிழா நடக்கும். அவ்வாறான ஒரு சூழலிலே எங்களுடைய விளையாட்டுகள் மிக திறமையாக நடந்த ஒரு காலம் ஒன்று உண்டு. ஆகவே மீண்டும் அந்த காலங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு இருக்கிற நீங்கள், இந்த சிறுவர்களாக இருக்கிற நீங்கள், உங்களுடைய வளங்களை சரியான முறையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேளையை நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவி என்பதை அவர்கள் அங்கே குறிப்பாக இந்த மைதானத்துடைய விருத்திக்கு 200 பேர், பிரான்சிலே இருக்கின்ற 200 பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அங்கே உழைப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. எங்களை போன்று வெறும் வெயிலும் மழையும் மட்டுமல்ல, உறைய வைக்கின்ற பனிகாலங்களிலும் கூட அவர்கள் உழைக்க வேண்டி இருக்கிறது. அங்கே உழைத்த அந்த ஒவ்வொரு யூரோக்களிலும் கூட அவர்கள் இவ்வாறாக உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளத்தோடு இந்த உதவியை வழங்கி இருக்கிறார்கள். அதை நிச்சயமாக நாங்கள் பாராட்டிக் கொள்ள வேண்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வாறாக பல்வேறு பிரான்ஸ் மட்டுமல்ல, நான் சொல்லுவேன், குறிப்பாக என்னுடைய அந்த ஒரு விழாவிலே குறிப்பிடத்தக்க ஒரு தொகையை அங்கே இந்த பாடசாலைக்கான ஒரு புலமைசார் நிதியாக ஒரு தொடர்ந்தும் புலமை நிதியங்களாக வழங்க வேண்டும் என்ற எண்ணிக்கையோடு அந்த நிதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே முன்னாள் அதிபர் இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த நிதி அதற்கு சரியாக பயன்படுத்தும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக இந்த வளங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக உதவி செய்வர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறான தொடர்ச்சியான உதவிகளை வழங்குவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வேளையிலே இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய உங்கள் சார்பாகவும் தனிப்பட்ட வகையிலும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இந்த அழைப்புக்கும் வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி, நிச்சயமாக எங்களுடைய ஊர் மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்ற ஊராக மாற வேண்டும்.
இங்கே திருவிழாக்கள் என்பது மிக கோலாகலமாக நடக்கின்ற வேளையிலே எங்களுடைய பாடசாலைகள் மீண்டும் தன்னுடைய மிளிர்வையும் ஒளிர்வையும் பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே இறைவனையும் வேண்டி என்னுடைய குறிப்பாக இந்த வேளையில ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கிறது. உங்களுடைய பாடசாலை பொறுத்த இந்த பாடசாலை 1000 பாடசாலை திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்ட பாடசாலை. இந்த பாடசாலையில் ஒரு கோரிக்கையை எங்களுடைய முன்னாள் அதிபர் தற்பொழுது இருக்கிறார். உங்களுக்கான ஒரு நூல் நிலையம் என்பதை பற்றி ஒரு கோரிக்கை தந்திருக்கிறார். நிச்சயமாக அதுக்குரிய சாதகமான வழிவகைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதை என்னுடைய வலய கழிப்பாளரோடு சேர்ந்து இந்த உறுதியை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அழைப்புக்கும் வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பிரதமர் வந்தவர்கள் என்னை நைனாதிவில் அல்லது வேறு இடங்களில் சந்திக்கின்ற ஒரு நேரமும் இந்த மைதானத்துக்கு மதில் கட்டு இல்லையான்னு கேட்பேன். கடைசியாக நான் அவரிடம் தான் சொன்னேன், உங்களுடைய நிதி உதவிக்குள்ள இதை கட்ட முடியுமாக இருந்தால் செய்யுங்கள் என்று.